Good morning, students. Today I am going to take analytical number theory presented by Shivajyoti. Analytical number theory class la pathomla. This class is we have to take the fundamental theorem of arithmetic in pathom. The fundamental theorem of arithmetic use பண்ணி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி prime numbers பார்த்தோம், greatest common divisor பார்த்தோம், fundamental theorem of arithmetic பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு தியரம் படிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் தியரம் ஈக்குலிடியன் அல்காரிதம்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே தான் எடுக்க போகிறேன். ஈக்குலிடியன் அல்காரிதமில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டிவிஷன் மெத்தட், இன்னொன்று வந்து ஈக்குலிடியன் அல்காரிதம் மெத்தட். சரியா? இந்த டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ சாதாரணமாக இப்போ பி பை ஏ இருக்குன்னு வச்சுக்கேன். நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இதில் ஏ போடுவோம், இதில் பி. கீழே தானே ஃபஸ்ட்டு இங்கே போடுவோம், பி இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது கோஷியட், கீழே வரக்கூடிய டேம் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வந்து 0லேருந்து தொடங்கலாம், இல்லைன்னா இந்த நம்பர்லேருந்து லெஸ் தேன் நம்பராக நம்ம தொடங்கிக்கலாம். சரியா? அப்போது டிவிஷன் அல்காரிதம் 2 இன்டிஜர்ஸ் எடுத்துருக்கோம், ஏ அண்ட் பி. கிவன் இன்டிஜர் இன்றைக்கி தான் எழுதணும், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தான் கொடுப்பாங்க, நீங்கள் தான் எழுதிக்கணும். given integers a and b with a b greater than 0, b வந்து எப்போவுமே பெருசாக இருக்கணும். there exists a unique pair of integers. unique pair of எப்படி போட்டு எழுதணும்னா, unique pair of integers q and r. மேலே இருக்கிறது q, கீழே இருக்கிறது rன்னு வச்சுக்கோ. ஈக்குவலன்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க பார்த்துக்கோ. 0 less than equal to r less than b. மோர் ஓவர் ஆர் வந்து 0 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கிது, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா? நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி பை ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? சம் ஆஃப் த மல்டிபிள்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் பி பை ஏன்னு எழுதிக்கலாம். வி சே தட் q is the quotient, r is the remainder obtained when p divided is into a கிடைக்குது. ஓகே, அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது வந்து பின்னு எடுத்துக்கோ, இது ஏன்னு எடுத்துக்கோ. சரியா? மேலே இருக்கிறது கோஷியன்ட், கீழே இருக்கிறது ரிமைண்டர். இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சம் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. லெட் எஸ் பி த செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டிஜர். ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கோம், அது எப்படி நம்ம டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் y equal to a minus bsன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். y is equal to a minus bx. x is an integer. y எப்பவுமே greater than or equal to 0. y வந்து greater than or equal to 0 ஆகுது. This is a non-empty set of non-negative integer. This is a non-empty set of non-negative integer. So it has a smallest member. அது ஒரு ஸ்மாலஸ்ட் மெம்பர். அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சே ஏ மைனஸ் பிக்யூன்னு எழுதியிருக்காங்க. சரியா? அப்போது இதில் நீங்கள் அப்படி படித்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ நான் நெகட்டிவ் செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டிஜர். ஒரு ஸ்மாலஸ்ட் மெம்பராக எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் ஆர் வந்து ஸ்மாலஸ்ட் மெம்பராக எடுத்துக்கணும். அந்த ஆர் நம்ம எப்படி எழுதிக்கணும், ஏ மைனஸ் பிக்யூன்னு எழுதிக்கணும். ஏ மைனஸ் பிக்யூ, தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இந்த ஏ தேவை இருக்குன்னா இதை இங்கே கொண்டு வந்துடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். மேலே உள்ளது பி எழுதிக்கணும், கியூ எழுதிக்கிறோம், ப்ளஸ் ஆர் எழுதிக்கணும். ஆர் வந்து எப்போவுமே 0வோட பெருசாக இருக்கும். சரியா? சப்போஸ் கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆர் வந்து 0லேருந்து பெருசாக இருக்கணும்ல, அப்போ ஆர் இஸ் இன்னொரு கேஸ் இருக்குல்ல, 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ இது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்த இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆர் லெஸ் தேன் பியை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணுறது ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அதை மாற்றி போடணும். லெஸ் தேன் பியை நம்ம மாற்றி போட்டால் ஆர் கிரேட்டர் than பியாக மாறிடும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த பி இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ ஆர் மைனஸ் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிடலாம். and r minus b is less than rன்னு கொடுக்கலாம்.
and r minus b is less than r. இன்னொரு கேஸ் வந்து இந்த b இங்கே எடுக்கும்போது ஆர்னு இதை நம்ம எடுத்துக்கணும். ஆர் மைனஸ் பி இஸ் லெஸ் தென் ஆர். அப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது 0 வச்சுட்டு ஆர் மைனஸ் பி சென்டரில் வச்சுக்கணும். இப்போ 0 லெஸ் தென் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் பி லெஸ் தென் ஆர்னு கொடுக்குறோம். சரியா? இப்போ இந்த ஆர் மைனஸ் பி எங்கே இருக்குதுன்னா பிலாங்ஸ் டு எஸ்ஸில் இருக்குது. அப்போ ஆர் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ நம்ம அங்கே பார்த்துருக்கோம். என்னது? ஏ மைனஸ் பிக்யூன்னு போட்டிருக்கோம். சரியா? அடுத்த இந்த பியை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கேஸில் ஏ மைனஸ் பி ஆஃப் காமன் டேர்ம் எடுக்கிறோம் 1 + q. இப்போ ஏ மைனஸ் பி இன்டூ இது எக்ஸ் மாடல் தானே இருக்குது. இப்போது ஆர் மைனஸ் பி இஸ் த மெம்பர். இது வந்து ஒரு மெம்பர் ஆஃப் எஸ். the smaller than its smallest member or smaller than its smallest member or which is a contradiction. இப்போ smallest இது மெம்பருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் which is a contradiction. ஏன்னா ஆர் வந்து நம்மளுக்கு இங்கே கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆர் எப்போவுமே லெஸ் தேன் பின்னு கொடுத்துருக்கோம். சரியா? பி தான் பெருசுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஆர் தான் பெருசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் லெஸ் தேன் பி. நெக்ஸ்ட் அடுத்தது பி இந்த கியூவும் ஆரும் யூனிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பியும் ஆரும் டு ப்ரூவ் தயர் பேர். அடுத்த கேஸில் வந்து யூனிக்குன்னு சொல்கிறோம். டு ப்ரூவ் தயர் பேர் கியூ கம் ஆர் இஸ் யூனிக் ஃபார் இஃப் தயர் அனதர் சச் பேர். இன்னொரு பேர் எடுத்துக்கணும். நம்மளுக்கு யூனிக்னா இன்னொரு கேஸ் எடுத்துக்கணும். ஒன்று ஏ ஒன்று எடுத்துனா ஒன்று பி ஒன்று எடுத்துக்கிறோம்ல. அதே போல் இங்கே கியூ டேஷ் ஆர் டேஷ்னு எடுத்துக்கோம். சச் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ டேஷ் பி ப்ளஸ் ஆர் டேஷ்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. நம்மளுக்கு தெரியும் பிக்யூஆர்னு எடுத்திருக்கோம். இன்னொரு கேஸில் வந்து பி இன்டு கியூ டேஷ் ப்ளஸ் ஆர் டேஷ்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு பிக்யூ டேஷ் ப்ளஸ் ஆர் டேஷ். அடுத்து இந்த சைடுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தபோது பிக்யூ மைனஸ் பிக்யூ டேஷ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் மைனஸ் ஆர். நெக்ஸ்ட்டு இந்த பியை வந்து காமனாக எடுத்துட்டேன்னா q minus q dash equal to r dash minus rனு கொடுக்குறோம். that means the sum of the device multiple சொல்லும்போது d இது வந்து என்னது ஒரு மல்டிபிள் ஆஃப் ஆர்னு இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? p divides r dash minus rனு கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போவுமே நாட் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பாக வரணும். டிவைஸ் சொன்னாலும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எப்படி இருக்கணும்? p வந்து லெஸ் than or equal to modulus of r dash minus rனு வருது. which is a contradiction. therefore we get எப்போவுமே இது பெருசு r is less than b. b தான் பெருசு. to prove next பாரு to prove for q is equal to r uniqueன்னு சொல்ல போகிறோம். q is equal to q dash r is equal to r dash. okay. r dash equal to r pq dash plus r dash equal to pq plus r. நெக்ஸ்ட்டு ஆர் டேஷ் சொல்லுது ஆர் தானே சொல்கிறோம். அப்போ அந்த ரெண்டு சைட்லேயும் கேன்சலேஷன் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? பி இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா பி ஆஃப் கியூ டேஷ் மைனஸ் கியூ ஈக்குவல் டு 0. அடுத்தது கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ டேஷ். அப்போது ஆர் டேஷும் என்னது யூனிக் தான், கியூவும் யூனிக் தான். சரியா? அப்போ பியும் கியூவும் சேரும்போது உனக்கு என்னது யூனிக்னு கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள். அஸ்யூம் தட் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்தாச்சு. அடுத்தது டு ப்ரூவ் பி பை ஏன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் பை டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு கொடுக்குறோம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆரோட ப்ளேஸில் 0 கொடுக்கும்போது ஆரோட ப்ளேஸில் நம்மளுக்கு 0 கொடுக்கும்போது என்ன கிடைக்கிதுன்னா ஆர் ப்ளேஸ் 0 கொடுக்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு குடியும் நடக்குது. பி பை ஏன்னு கொடுக்குறேன். அஸ்யூம் தட் b by a வந்து கொடுக்குறோம். r equal to 0. b by a நம்ம என்ன எழுதிக்கலாம்? a is equal to sum of the multipleன்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லை q. இப்போ bq plus 0. அப்போ அந்த பிளேஸில் ஆரோட பிளேஸில் 0 ஆயாச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த கெட் ஆன்சர் இஸ் மோர் ஓவர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே. ஓகேம்மா, பார்த்துக்கோங்க. கெட் ஆன்சர் a minus bq r equal to a minus bq போட்டு நம்ம செய்துட்டு வரணும். சரி.
இதில் என்ன ஒன்று ஆர் வந்து 0 போடும்போது b/aன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலிட்டி அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலிட்டி அல்காரிதமில் given positive integers a and b where b does not divides by a, let r0 is equal to a and r1 is equal to r0 is equal to a, r1 வந்து b. இப்போ இது r-னானது ரிமைண்டர், r0 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், r1 equal to bன்னு எடுத்துக்கணும். apply division algorithm repeatedly to obtain a set of reminders. அடுத்த ரிமைண்டர்ஸ்லாம் போடணும். r2 r3 rn up to rn plus 1 defined successfully by the relation r0 is equal to, அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு r0 is equal to நம்ம வந்து r equal to ax plus bன்னு எழுதி வச்சுக்கோம்ல. லாஸ்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்கோம், a is equal to bq plus rன்னு எழுதியிருக்கோம்ல. அதான் போட்டிருக்காங்க. ஏக்கு வந்து r0, பிக்கு வந்து r1 அதான் கொடுத்துருக்காங்க. r0 ஈக்குவல் டு அந்த யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. r0 இஸ் ஈக்குவல் டு r1 q1 plus r2. சரியா? 0 less than r2 less than r1. r1 is equal to r2 q2 plus r3. 0 less than r3 less than r2 up to லாஸ்ட் வர போய்ட்டு, ஏன்னா கூட்டி எழுதணும்னு சொல்லிக்கு. r0க்கு இப்போ அடுத்தது r1, அடுத்தது r1 இருந்தால் r2ன்னு எழுதிடும், r2 இருந்தால் r3ன்னு எழுதும், கூட்டி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு rn minus 1 equal to rn minus 1 q1 qn minus 1 plus r1. 0 less than r1 less than rn minus 1. rn minus 1 equal to rn qn plus rn plus 1. நெக்ஸ்ட்டு rn is equal to 0. லாஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது 0 ஆகுது. தென் rn the last non-zero remainder in the process a, b is the GCD of a, bன்னு கொடுத்துருக்கோம். a and b உனக்கு ப்ரூஃப் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். நம்மளோட கிவன் கேசஸ் எல்லாம் எழுதிடும். அந்த கொஸ்டின்லேருந்து அப்படி எழுதிடும். என்ன கொஸ்டின், r0 is equal to r1 q1 plus r2. ஒன்று நீ படிச்சுட்டா போதும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீ எழுதிடலாம். சரியா? லாஸ்ட் ஸ்டேஜில் rn plus 1 0 ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, rn minus 1 equal to rn minus 1 equal to என்ன வரும் கிடைக்கிது, rn கிடைக்கிது. சரியா? ஸோ இது எப்படி எழுதுனா, rn divides rn minus 1 நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது அதுக்கு முந்தின கேஸில் என்ன கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரிலேஷன் ஷோ தட். அடுத்து என்ன வரணும், அடுத்து என்ன வரும், rn டிவைட்ஸ், இந்த கிளாஸில் படிச்சிருப்பீங்க அதுதான் சொல்கிறேன், rn டிவைட்ஸ் rn minus 2. இதிலேருந்து இதை டிவைட் பண்ணணும். இது வந்து சென்டரில் உள்ளது 0 ஆகி போயிடும். சரியா? அடுத்தது rn அது எப்படி எழுதிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குற போகிறோம். rn minus 2ன்னு எடுத்திருக்காங்க லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ளது. rn minus 2 equal to rn minus 1 qn minus 1 plus r1 implies rn divides rn minus 1 and rn divides qrn. rn divides rn minus 1 and rn minus 2 வரும் நினைக்கிறேன். சரி பாரு. நெக்ஸ்ட்டு rn minus 1க்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, rn minus 1 இருந்துச்சுன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்னது, rn qn அடுத்த qn minus 1 rn டிவைட்ஸ்குள்ளே டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. rn qn சப்மிட் பண்ணியிருக்காங்க. rn இப்போ காமனாக எடுத்துக்கோ, qn minus 1 plus 1 கிடைக்குது. rn டிவைட்ஸ் rn minus 2. ஸோ rn டிவைட்ஸ் ஈச் ஆஃப் இப்படி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அதே போல் இன் பர்டிகுலர் rn இன் பர்டிகுலர் இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து தான் ஆகணும்.
Rn divides R1 and Rn divides R2. R1 நம்ம Bன்னு வச்சுருக்கோம், R0 வந்து Aன்னு வச்சுருக்கோம். சரியா? அப்போ Rn divides by B and Rn divides by A. Rn divides a common divisor of A and B. இதனால common divisor. நம்ம common divisor என்ன எழுதிக்கணும்? Dன்னு எடுத்துக்கணும். DB any common divisor of A and B. அப்போ common divisor எப்படி எழுதலாம்? We take it for the common divisor. D is equal to A, B ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அது என்ன எழுதலாம்? D divides A and D divides B ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ A எதை குறிக்குது? R0 குறிக்குது. போட்டாச்சா? and B எதை குறிக்குது? R1 குறிக்குது. சரியா? இப்போ R divides R0 and R divides R1. The definition of R2 show that இதே போல் D divides R2ன்னு கொடுக்கலாம். D divides R3 இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் D divides Rnன்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ இப்படி போயிட்டே இருக்கிறதுனால Rn is the greatest common divisor of A, B. Therefore Rn is equal to A, B is the recovered GCD. சரியா? இந்த R2 shows the இப்போ வந்து R2 கொடுக்குற இல்லாத நம்ம ஒருக்கா இதில் செக் பண்ணிக்கணும். R1 அது எப்படி எழுதிக்கலாம்? R1 is equal to R2 Q2 plus R3 எழுதிக்கலாம். சரியா? R1 is equal to நம்ம அந்த R1 எடுத்துட்டு R2 Q2 plus R3 இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த இருக்குல்ல, இப்போ R3யோட மதிப்பு என்ன எழுதலாம்? R3யோட வேல்யூ R2 எப்படி எழுதலாம்? R2வை வந்து R0 மைனஸ் இருக்குல்ல R2வை நம்ம டிவைட் பண்ணணும். இது வந்து D by R3ல கிடச்சிருக்கு. R2 is equal to R1 minus R1 into Q1. R1 ஏன்னு எழுதலாம், R0 ஏன்னு எழுதலாம், R1 Bன்னு எழுதலாம். ஸோ D divides R0 and D divides R1 implies D divides R2ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டும் சேரும்போது R2ன்னு கிடைக்குது. அதே போல் இங்கே D divides R1, D divides R2 ரெண்டும் சேரும்போது என்னது? D divides R3ன்னு கிடைக்குது. ஓகே, இதை நம்ம இப்படி எழுதலாம், டிட்டோ போட்டு எழுதலாம். சரியா? போட்டுட்டு எழுதும்போது D divides Rn. Rn is their common divisor of A and B. Therefore A, B is the recovered GCDன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அந்த இதை நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு Rn plus 1 equal to 0. Rn டிக்ரீசிங் வேலை நம்ம பண்ணிட்டு வரணும். லாஸ்ட் equation Rn minus 1 equal to R into Q1 shows that Rn divides Rn minus 1. இப்படி நம்ம அடுத்தது என்ன வரும்? Rn divides Rn minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படி லாஸ்ட் வரும்போது Rn divides